செம்மையா இருக்கு. மலையடி வாரத்தில் ஒரு கோவில். நம்மளோட தமிழ்நாடு முழுக்க சுற்றி பார்க்குற பயணத்தில் ஃபால்ஸ் தேடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக அது ரோடா இல்லை ஓடா எனக்கு டவுட்டாகவே இருக்கு. ஆரம்பத்தையும் சாகசம் சொல்லி வீடியோ போடுவோம். இவன் வரலாறும் ஒரு யுகம் பாடும். ஆரம்பிக்கலாங்களா? எங்க அப்பா அவரை கால் பண்றாரா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பஞ்சர் கிட்டா அப்படின்னா யாரா நீ? பஞ்சர் கிட்ல இல்லடா, நம்ம வண்டி பஞ்சரா ஆக போகுது. எங்க ஒர்க்கா சொல்லு. நம்ம வண்டி பஞ்சரா ஆக போகுது. மர்க்கா சொல்லு. நம்ம வண்டி பஞ்சரா ஆக போகுது. A few minutes later. ஏடா ஆனி சோலி முடிச்சு. நம்ம தமிழ்நாட்டிலே எப்பயுமே ஜே 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 ஜேன்னு கள்ள கட்டி இருக்க ஊர் எதுன்னு கேட்டீங்கன்னா ஹாய் ஹலோ டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சிருக்கும், பட் புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க சொல்கிறேன். ஸோ என்னோட நேம் ஜோ. வீக்கெண்டில் ஜாலியாக ட்ரிப் போவேன். அது வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுவேன். திரும்ப போகிறோம் உயிரோடு இருக்க போய் சுற்றி பார்த்தலான்னு தமிழ்நாடை டார்கெட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் தான் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கேன். மதுரையில் இப்போ நான் எக்ஸாக்டாக இருக்கிறது டீ கல்லுப்பட்டி. டீ கல்லுப்பட்டியில் ஃபேமஸான பிளேஸ்னா தேவனங்குறிச்சி மலை. செம்ம பிளேஸு. ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். மேலே அந்த டாப் வியூவே செம்மையாக இருக்கும். போன எபிசோடில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு வச்சிருக்கேன். அது எபிசோட் நம்பர் 19 மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் தான் போய் பாருங்க. அண்ட் இது மதுரை டிஸ்ட்ரிக்டோட எபிசோட் 20. இப்போ இந்த எபிசோட்ல நான் எதை தேடி போயிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று தேடி போயிட்டு இருக்கேன். மதுரை பக்கத்தில் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நம்ம மதுரை பேரையூர் பக்கத்துல தான் அந்த ஃபால்ஸோட எக்ஸாக்ட் லொகேஷன் நான் அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். பட் லொகேஷன் மட்டும் உங்களுக்கு கண்டுபிடிச்சா ஈஸியாக ஃபால்ஸுக்கு போயிட முடியாது. என்னடா இப்படி சொல்ற? ஸோ கூகுள் மேப் லொகேஷனை வச்சோ நீங்கள் மேப் போட்டோ போக முடியாது. ஏன்னா நான் அப்படி தான் நினச்சி போனேன். போய் கஷ்டப்பட்டேன், கதறப்பட்டேன், துன்பப்பட்டேன், துயரப்பட்டேன். ஸோ என்னென்னமோ பட்டேன். ஸோ நான் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், என்னென்னலாம் ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ பாருங்கள் நீங்களே. நம்ம ஆலூர் தமிழ்நாடுல இப்போ நான் எக்ஸாக்டாக இருக்குது நம்ம மதுரை மாவட்டத்தில் பேரையூரில் தான் இருக்கேன். இங்கேருந்து எங்கள் பேரையூரில் உனக்கு எடா சொல்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரையூரில் எந்த சொல்லி இல்லை. பட் பேரையூர் டு அத்திப்பட்டி, அத்திப்பட்டி டு சாப்டூர் பஸ்ஸில் அடிக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பஸ் நெசுக்கிறதுக்கு தான் போட்டிருக்காங்க. படுறா விவசாயிகள் விவசாயம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டம் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதை வாங்குற அரிசி பருப்பு ரேட்டு மட்டும் ஏன்டா அதிகமாக இருக்கு? இப்படி போனோம்னா மேகமலை இந்த ரூட்டில் தான் போகணும். போகிற வழியே வேற மாதிரி இருக்கடா. சூப்பராக இருக்கு வியூ. அந்த மலைக்குள்ளையும் காட்டுக்குள்ளையும் சுத்திட்டு இந்த மாதிரி வியூ வேற மாதிரி இருக்கு. டேய் பாவா அங்க பாரா, அருமையா இருக்குல்ல வியூ. போட்டோ எடுத்துடா. சைடில் இடம் விற்பனைன்னு போட்டிருக்காங்க. கடனை படனை வாங்கி இந்த மாதிரி இடத்துல ஒரு இடத்த வாங்கி இப்போ வீட்டை கட்டி விட்டோம்னா ஜாலியாக இருக்குங்க. நிப்பாட்டவா? என்ன சூச்சு போகணுமா? இது எந்த ஊரு? சிவமெத்திட்டமா ஏதோ ஒரு ஊரா? என்ன ஊர்னு பாரு. இப்போ நல்லா இருக்குடா.
வேற மாதிரி இருக்குடா. ஸோ இந்த மையனூத்து ஃபால்ஸுக்கு போகிற வழி தரமாக இருக்குங்க. ஃபால்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டைரெக்டாக அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கம் ஃபுல்லாக கம்பு தான். சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்பு தான் விளைச்சல் போட்டுருக்காங்க. இந்த சீசனுக்கு அதான் கரெக்டாக இருக்கும், ஜூன் ஜூலை மாதத்துக்கு. ஏய், லெஃப்ட் சைடில் போகணும் காமிக்குதுடா. மூணு கிலோமீட்டரு. இந்த ஆஃப் ரோடுக்குள்ளே போனாலே பயமா இருக்குடா. எங்கே கூப்பிட்டு போகுது? ஃபுல்லாக ஆஃப் ரோடு தாங்க. ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். பட்டு போய் சேர போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் போகிற வழி தரமாக இருக்குது. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரயில்ல இப்போ நான் எக்ஸாக்டாக சுற்றிட்டு இருக்க பிளேஸ் வந்து நம்ம மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டி கிட்டே இருக்க மையனூத்து. மையனூத்து எவ்வளோ பேரும் தெரில, பேரையூருங்க. ஸோ பேரையூர்லேருந்து அவுட்ரு நீங்கள் மையனூத்துக்கிட்ட மையனூத்து ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். இப்போட்டானாம்மா கருப்புசாமி கோயில் இருக்குடா. என்னது? ஆ ஆ ஆ தலைவன் படுத்து கிடைக்காம பாரு தம்பு. சௌக்கியமாடா? சைடில் தான்டா வேற மாதிரி இருக்கு. ஹில்ஸ் தான் ஃபுல்லாக. ரைட் சைடு அருவிக்கு போகிற வழி இந்த பக்கம். நிப்பாட்டி கேட்கவா? நிப்பாட்டி கேட்கவாடா? ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்போம்டா. இங்கே போகிற செம்மையாக இருக்குது. மலையடி வாரத்தில் ஒரு கோவில். இந்த கோவில் எந்த ஊர்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. பட் மலையடி வாரத்தில் அருமையாக இருக்குது. அதை சைடில் ஃபுல்லாக கம்பு சோளம், முன்னாடி மலை. மலையடி வாரத்தில் ஒரு ஃபால்ஸு, அதை தேடி தான் போயிட்டுருக்கேன். இந்த ஃபால்ஸ் நேம் உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. நம்ம சாப்பிட்டு அவுட்டரில் ஏழுமலைக்கு சாப்பிட்டு இருக்கோம். அவுட்டரில் தான் இருக்கும். நம்ம மதுரை மாவட்டத்தில் ஏழுமலைக்கும் சாப்பிட்டு இருக்கும். அவுட்டரில் நடுவில் மையனூத்து. என்னடா டைம் லேப்ஸாடா? எவ்வளோ நேரம்டா? இல்லை காட்டுக்குள்ளே அடிச்சு போயிட்டு இருக்குடா. அதான் டைம் லேப்ஸா? எக்காலிடி எங்கடா போய் கூட்டு போய் தரமா இருக்குப்பா. அது கூட வெறித்தனமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வழியில் ஆக்சுவலாக அது ரோடா இல்லை ஓடையா எனக்கு டவுட்டாகவே இருக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடுல இப்போ நான் கரெக்டாக மையனூத்துன்னு ஒரு ஃபால்ஸ், மையனூத்தில் இருக்க மைலி ஃபால்ஸ் தெரியாது போயிட்டு இருக்கேன். அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் போய் அந்த ஃபால்ஸுக்கு போகிற வழி இருக்கு பார்த்தீங்களா, அது தாறு மாறா வேற லெவலில் இருக்கு.
முடிச்சு விட்டிக்குவா என்னையே முடிச்சு நம்மள என்ன முடிச்சு விட்டுருப்போம்டா. அதை கட் பண்ணிக்கலாம்டா. அது நின்று ஒரு செகண்ட் நிற்கும், அப்புறம் வந்துடும். டேய் எங்கிட்டுறா அப்பா, வேற மாநில ரோடு ஓடைக்குள்ள தான் நான் தெரிஞ்சு போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது ஓடை தான் எனக்கு தெரிஞ்சு, கன்ஃபார்ம் சொல்கிறேன், ஓடையே தான். வண்டியை வாட்டர் வாஷ்ல விட்டுருந்தா. அதான்டா ட்ராக்ல ஓட வேண்டிய வண்டியை நம்ம ஆஃப் ரோடுக்குள்ளேயும் கம்மாக்குள்ளேயும் ஓடைக்குள்ளேயும் வச்சு அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஓடையே தான். பனைமரம் நொங்கு வெட்டி திண்டு போமா போடு அடிச்சு ஓடுறா சின்ராஸ் இன்னைக்கு. ரத்தாகிட 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 தித்தோம் ரத்தாகிட 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 தித்தோம். எப்படிடா ரைட் ஸ்ட்ரெயிட்டாக தான் நினைக்கிறேன். வண்டி தடவை நிறையா இருக்குடா. ஃபால்ஸில் தண்ணி இருக்குமா, ஓல்ட்டுதுடா. இப்போ விஎம் மட்டும் வண்டி மட்டும் எப்படி நேராக போயிருக்கு. ஆஃப் ரோடு வண்டியா? அதெல்லாம் கிடையாதுடா, ஓல்ட்டுதுடா. அதெல்லாம் எனக்கு தெரியல. பாலிஷ் பண்ணிலடா வச்சிருக்க டயரை. நேரா தானே? நேரா கிடையாது, நேரா தான் போட்டிருக்கான். ஃபஸ்ட் கீர் தான் கரெக்டாக இருக்கும். எஸ் மேலே தான் ஏற்ற சொல்லுதுடா. அட்டே எங்கள் அப்பா விட்டுறாதடா, ஃபஸ்ட் மேலே தான்டா போட சொல்லுது. ஒரு லிட்டர் முடிஞ்சுடா. மேலே தான் ஏற்ற சொன்னான். கூகுள் மேப் மேலே தான் போய் சொல்லுது. கரெக்டு தான்டா நம்ம போகிறது. பெசாம சுசான் வாடா. காக்கா முடுறோம். ஆக்சுவலாக இதுதான் காக்கா முள்ளுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சயின்டிஃபிக் பேர் என்ன வேணா இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊருக்காரங்க வச்ச பேர் காக்கா முள்ளு. ஒரு தடவை காலில் குத்தி எடுக்க முடியாது. ஆமாடா, அம்மா எங்கள் ஒரு டைம் என் காலில் குத்திருச்சு. பணத்தை தூக்கிட்டு போன மாதிரி தூக்கிட்டு வந்தாங்க என்னைய. நான் தான் தூக்கிட்டு வந்தேன். நீ தான் தூக்கிட்டு இது அந்த பக்கம் பாடுறா சொல்லி காலில் இருந்து. ஆனால் நல்லா இருக்குடா, ரோடு தரமாக இருக்கு. தெரியும் என்னது முள்ளா? பேசாமறா, நானே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். ஆ பஞ்சர் கிட்டா? பஞ்சர் கிட்ட அப்படின்னா பஞ்சர் கிட்டலாம் இல்லடா, நம்ம வண்டி பஞ்சராக ஆக போகுது அப்படின்றது. புரியல. மேப்பு கரெக்டாக தானே போகுது. நான் ஆமாடா, மேப் எங்கிட்ட போகுது, நான் எங்கிட்ட போகிறேன்டா. சம்மந்தமே இல்லாமல். ஆனால் போய் சேர போடுற இடம் ஒன்று தான் நினைக்கிறேன். பாவம்டா, ஆஃப் ரோடுக்குள்ளே வச்சு வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான்டா வயக்காட்டுக்குள்ளேயும் ட்ராக்கில் ஓட வேண்டிய வண்டியை கம்மாக்குள்ளேயும் ஓடக்குள்ளேயும் வயக்காட்டுக்குள்ளேயும் ஹில்ஸுக்குள்ளேயும் வட்டு மண்ணுக்குள்ளேயும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுலேயும் பைக்கை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. நேர்த்தியாக ஓட்டுறேன், நல்லா இருக்கு. இப்படி வந்திருக்கலாம், நல்லா இருக்குடா. என்னடா இதுக்குள்ளே தான் நேரம் சொல்லுதா? வண்டி நிறையா போயிருக்கா? ஏய், இப்படி ஒரு வழி இருக்கு, அப்படி ஒரு வழி இருக்கு. அது சுத்துறா, இப்படியே போடா. 500 மீட்டர் தான் இங்கேருந்து 500 மீட்டர். டேய் இதில் ஏறுமாடா, நல்ல ரோட்டை எட்டி பாடுறான், நல்லா இருக்கானு. ஏறுமா? டேய் தற்குறி, பைக்கு இதில் தாண்டா. டேய் டயர் தாண்டா போயிருக்கு, பைக்கில் இதில் தாண்டா போயிருக்கு. 10,000 வண்டி என் வண்டி அது ஏறுது முக்கி திணறி. டேய் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை, அங்கே ரோடு இது சீரில்லாமல் இருக்குடா. போடா இந்த பக்கம் போடா, இல்லை இந்த பக்கம் போடா. விட்றா, சாகசம் காட்டுவோம் இன்னைக்கு. நெல்லுதான் என்னைக்கு ஆயிடுனா. ஏய் இருடா. இறங்கிறியா? இருடா, ஓட்ட மாட்டேனா? டி ஒரு லெஜெண்டரி ரைடர்ரா. அதெல்லாம் விடு, ஒரு லெஜெண்டரி ரைடர்கிட்ட வந்துட்டு இருடா. அப்படிலாம் ஒரே அழுத்தலாம் ஏற்ற முடியாது.
ஃபஸ்ட்டு எந்த பக்கம் வழி இருக்குன்னு பார்த்து பொறுமையாக தான் ஏற்ற முடியும். இட்டாச்சி உச்சிகா ஏறா ஏறா ஏறா. நம்ம அப்படி போயிருந்தோம் வச்சுக்கவேன். அப்படி வழியே இல்லை. அதைத்தாண்டா வழியே இல்லைடா. நல்ல வேலை இப்படி தான் வந்தாகணும். ஏய் தப்பான ரூட்டில் வந்துட்டோம். நம்ம அப்படி தான்டா போயிருக்கணும். அப்படி தான் போயிருக்கணும். இது காட்டுக்குள்ளே போகுது. ஒரு இது ஓடைக்குள்ள போக சொல்லுதுடா. ஓடைக்குள்ளே போக சொல்லுதா? ஓட பாதை இறங்குதா? நான் இப்படியே வண்டி எடுத்துட்டு வரேன். அங்க இருந்து வீடியோ எடு. ஆரன் பையன் சாகசம் சொல்லி வீடியோ போடுவோம். இறங்குறதுக்கு வழி இருக்கான்னு பாரு. இவன் வரலாறும் ஒரு யுகம் பாடும். இல்லை இதுல எப்படி வண்டி இறங்கும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்டா. நேரா நான் அப்படி வந்திருக்கணும். இருடா வண்டி இறக்கி அப்படி கொண்டு வரேன். சரிஞ்சிரும்டா. ஸ்கிராஸா இருந்தா சரிஞ்சிரும். எனக்கு நல்லா தெரியும். நேரா இருக்கணும். முள்ளு வேற காலைல குத்துதுடா. இட்டாச்சி கரெக்டா இறங்குடா சொல்லும். சபா இப்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்குனா அந்த வண்டி இறங்கும். இறக்க முடியாது போலடா. பிரேக் பிடிச்சி இறக்கிறியா? என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கம் மாட்டிட்டு நிக்குது. எங்க அப்பா வேற கால் பண்றாரா? ஏறா ஆன்ல வச்சுரா. பொறுமையா இருக்குவா முக்காலி. வீடுல வந்திருக்காடா. சாகசமா பண்ண வேண்டியதா. நுங்கெல்லாம் கிடக்கு. நுங்கெல்லாம் காஞ்சு போயிருச்சுடா. பாவம் வெட்டி வேஸ்டா போட்டிருக்காங்கடா. வகுத்துருச்சுடா கடா. எனக்கு கல் நுங்கா இருந்திருக்கும். கள்ளி செடி கள்ளிப்பழம் இருக்கான்னு பாரு. இல்லடா இறந்த செடிடா. இறந்த பழமா இருக்கான்னு பாருடா. இருக்கா? தெரிஞ்சடியா இருக்குடா. ஏய் என்னடா ரூடுது? வண்டி போமா? இல்லையே வெக்காளி. மேலே போவா. ஏய் மேலே போக முடியாதுடா. ஏய் மேலே கூட மேலே போக முடியாதுடா. கீழே தான்டா போகணும். வேற வழி இல்லடா. மேலே போக முடியாதுடா. எனக்கு தெரியும்டா. ஆஃப் ரோட்ல வச்சு நான் என்ன வேணும்னாடா பண்றேன். இது எந்த ஏரியானே தெரியலடா. ஃபால்ஸ் தேடுன்ற பேர் நான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கேன். இருடா அட்டி கருவக்காடுக்குள்ளெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன்டா.
எங்கடா அந்த ஃபால்ஸ்? மைலி ஃபால்ஸ். வேர் இஸ் மைலி ஃபால்ஸ்? சபா, இந்த பக்கம் பைக் வந்த மாதிரியே தடம் தெரியல. ஃபால்ஸ் சத்தம் கேக்குதா? ஒரு பேரே வரலாறு. காக்கா முடுறா, பார்த்து கண்ணில் குத்திடாம. எங்கிட்டு போயிட்டு இருக்குன்னு தெரியலடா. ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் ஆஃப் ரைடு, த ரைட் ஆஃப் ஆஃப் ரோடு அட்வென்ச்சர். இந்த ஃபால்ஸுக்கு தயவுசெய்து நீங்கள் வர்றதா அந்த ஆஃப் ரோடில் வாங்க. முடுறா, கொஞ்சம் தூரம் தான்டா, போய் வந்தாச்சு. வண்டியில் தர போயிருக்கேன், எனக்கு தெரியும்டா. க்ளவுஸ் போட்டிருக்கேன்டா, அதனால தான்டா தைரியமாக உடச்சிக்கிட்டு இருக்கேன். வாடா வாடா உட்காரா, இல்லை முன்னாடி போடா. ஃபுல்லாக காக்கா முள்ளு தான் இந்த ஏரியா பக்கம். போகிறேன், வரியா? காற்று இல்லையா பஞ்சரா? அதெல்லாம் காத்திருக்கா, நீ பேசாம இருடா, வாடா. ஆஃப் ரோடு என்னன்னு தெரியுது. இந்த டயரை போட்டு ஆஃப் ரோடு. ஏடா ஆணி எங்கடா? டீ என்னடா ஸ்க்ரூ இறங்கியிருக்கு? என்னடா அது? பேசாம எதுவும் டச் பண்ணாடா. இது டயர் மாடல் நடந்து. இல்லை என்னடா ஸ்க்ரூ இறங்கி இருக்கு, நீ வாட்ட டயர் மாடல் இருந்துகிட்டு இருக்க. எவனோ உனக்கு வேண்டாதவங்க எதுவும் இறக்கிட்டாங்களா? சரி வா ஏறு, இப்பெல்லாம் எதுவும் பேச டைம் இல்லை, போய் பார்த்துக்கலாம். பஞ்சர் போட்டுக்கலாம். அதை வெளியே எடுத்தா டயர் அவுட்டு. காற்று இறங்காத வரைக்கும் சந்தோஷம் நினச்சிக்க. இறங்காத வரைக்கும் சந்தோஷம். இங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பார்த்தியா? நடுக்காட்டில் கொண்டு வந்து நிறுத்திருக்கான். இனிமேல் இவனை நம்புறதா இல்லை. மலையில தான் அங்கிட்டு இங்கிட்டு ஏறி தவிச்சு போயிட்டான். ஃபால்ஸுக்கு தான் நிம்மதியாக இருக்கலாம் பார்த்தா இங்கே ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையடா. மதுரை மாவட்டம் பேரையூருக்கு அவுட்ரு சாப்டூரில் மையனூத்து ஃபால்ஸ் தேடி தான் போயிட்டுருக்கேன். வயக்காடா? இருக்குடா வெளி. அது இதுடா ஆவாரம்பூ செடிடா. ஏடா வயக்காட்டுக்குள்ளேலாம் அதான் சொன்னேன்ல. பைக் வந்திருக்கா? பைக் வந்திருக்கு. இதுக்குள்ளே ஃபால்ஸ் வச்சுருக்காங்க பாரா. ஹாரன் போய் வச்சு அதான் தான்டா ஆஃப் ரோடுக்குள்ளே ஒரே வழியில் போகணுண்டா. மேப் ஆன் பண்ணி இப்படியே தானே? இந்த வழி தான் தெரிஞ்சு இப்படியே சுற்றி போகுது. இரு பார்ப்போம். டேய் நேராக தான்டா, இப்படி தான்டா போகணும். பைக் தடம் எங்கடா போகுது? வேர் இஸ் பைக் தடம்? இதுக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். இது பாதை கிடையாதுடா, வயக்காட்டுக்குள்ளே போகுது. நான் என்ன வேணும்னு வேணா பண்றேன். இல்லடா இது ரோடு இல்லை, ஒரு ஃபால்ஸை நிம்மதியாக ஒரு இடம் பார்க்க மாட்டா. டிராவலிங் பண்ணி யாராவது இருந்தால் கேட்கண்டா ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னு. அதுக்கு ஏன் தம்பி இந்த பக்கம் வந்தீங்கன்னு கேட்க போகிறாங்க. அவ்வளோதான். ஓடைக்குள்ள தான்டா சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதான்டா எல்லா பக்கம் ஓட தான்டா. யார்ட்டையா கேள்றா அங்கே ஃபால்ஸ் எங்கெங்க இருக்கு? அருவி ஃபால்ஸ் எங்க? ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு. இங்கே ஃபால்ஸுக்கு போகணும் தரோம். தண்ணி வரலைங்களா? போகிறதா இருந்தால் எப்படி போகணும்? அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு தோப்பு ஒட்டி ரைட் சைடு தான். ஓகே நன்றிங்க. தண்ணி இல்லை. ஓகே இல்லை அது அங்கே வந்தோம், அப்படி சுற்றி பார்த்துட்டு தண்ணி இருக்குன்னு நினச்சோம். மழை டயத்துல வரும். இருக்குல்ல ஆ வரும்.
ஓகேண்ணா. போட்டீங்கன்னா பாவம் அந்த மலை அடிவாரத்திலே இந்த பைக் வரைக்கும் போகும். ஆ ஓகே. பைக் கீழே நிக்க ஏறிட்டு போகணும். அதுக்கப்புறம் தண்ணி வரல. ஓகே. மழை பெஞ்சாதான். சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ம். மழை டைம் செம்மையா இருக்கு. மழை டைம் நல்லா குற்றாலத்துல இருந்து குளியல் போட்டோம். செம்மையா இருக்கு. ஓகே. என்னடா தண்ணியே இல்ல பழசுக்கு இவ்வளவு தூரம் அடிச்சு கொண்டு வந்திருக்கேன்டா. எனக்கு வகுத்தரிச்சுதான் இருக்குடா. இப்படிடா திரும்ப போறது? அவங்ககிட்ட கேட்டிருக்கணும். அவங்க சொன்ன பாதையில போகாம போனாலே வெளியே அது கரெக்டு தான்டா. இங்க இருந்து எப்படியோ ஃபால்ஸ் இல்லடா, வகுத்தரிச்சுலாம் இருக்கா எனக்கு. எப்படா தண்ணி இல்லாத ஃபால்ஸ் அப்படியே இப்படி இருக்கா அப்படி இருக்கு. ஏய் அவர் சொன்ன கேட்டியா? தண்ணி இருந்திருந்தால் குற்றாலத்துக்கு இணையா இருந்திருக்கேன்டா. இப்ப இல்லையாடா. இன்னொரு ஃபால்ஸ் இருக்குடா. ஏய் வாயில நல்லா இருடா நான் குளிச்சே ஆகண்டா. எந்த ஃபால்ஸ்லயுமே தண்ணி இருக்காதுடா, உனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன சீசன்ல போறோன்றதான் மேட்டரு. எல்லா ஃபால்ஸுமே நல்லா தான் இருக்கும் அந்தந்த சீசன் வரும்போது தான். இப்போ இது மழை சீசனே கிடையாது, வெயில் இல்லை. இப்போ நீ அந்த இடத்துல இருக்கவனை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் கூட சொல்லுவாங்க. நான் எப்படிடா கான்டாக்ட் பண்ணுறது? கூகுள் மேப்பில் அந்த கடைங்க இதெல்லாம் இருக்கும் தெரியுமா? ஆமாம். அந்த கடைங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டாலே வகுத்தரிச்சலா இருக்குடா. சாகச மணிலாம் வந்தேன்டா. டைம்லெஸ் போடுங்களா? டைமில் ஓடைக்குள்ளையா போடு. தலையண்டு கேளு ப்ரோ. மெயின் ரோடுக்கு எப்படி ப்ரோ போடுறது? மெயின் ரோடு நேராக போனீங்கண்ணா. தேங்க்ஸ். மெயின் ரோடு ஏறுனா போதுண்டா. டயரில் வேற ஸ்க்ரூ குத்தி இருக்குடா. ஆமாம், இதுக்கு எடுத்து இப்போ பேச்சர் இருக்கானா பஞ்சர் போட்டுடலாம். பஞ்சர் கடைக்கு வேணா சாயங்காலம் நைட்டு போயிட்டு. எப்பயாவது திரும்ப 7:30 இழுத்துருச்சுண்ணா. இது இருக்காதுடா. ஒன்ஸ் அது சுத்தி அது உடனே தான்டா ரியாக்ட் ஆகும். உள்ள ஒரு ஆணி இருக்கு. என்னடா நீ ரியாக்ட் பண்ணாதடான்ற. என்னடா எவ்வளவு தூரம்டா இது? மெயின் ரோடு எங்கடா இருக்கு? வந்த வழியா? நல்லா ஞாபகம் இருக்குது. வந்த வழியா? எப்படி வந்தோம்? இப்படிதான் போனோம். இப்படி வந்தோமா? இப்படிதான் போனோம். அடா நம்ம ஓடையிலே போனோம். ஆமாடா, வந்த வழிடா. எதுடா? நம்ம சுத்தி ஒரே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அந்த வீடை நான் போகும்போதே பார்த்தேன். இப்ப அவர் சொன்ன மாதிரி தென்னை மரத்துக்கு இந்த பக்கம் எடுத்தா ஃபால்ஸ் போலான்டாரு. பனை மரத்துக்கு எடுக்கல. நாம இப்படி தாண்டா போனோம். அவங்கள தாண்டி தாண்டா போனோம். தாண்டி போய் சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்துட்டு இருக்க. அவங்கள தாண்டி தான் போனோமா? ஆமா, கன்ஃபார்ம் தான். வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தாண்டா தெரியும். நம்ம இந்த வழியா தான்டா வந்தோம். அப்ப நம்ம போனது நம்ம வண்டி தடந்தானா? டேய் ஆமாடா. அப்ப எந்த பக்கம்டா வந்தோம்? இப்படிதான் வந்தோம் நினைக்கிறேன்டா. இந்த வழியா தான்டா. இதுதான்டா இதை மிஸ் பண்ணிட்டு தான்டா இப்படி ஏறிட்டான்டா. டேய் கரெக்டு தானே? அங்கிட்ட இல்லடா, நேரா போ சொன்னாடா. நீ ஏன்டா இப்படி போற? அவன் தான்டா மெயின் ரோடு. இப்படி தான்டா மெயின் ரோடுக்கு வந்தோம். நேரா போ, நேரா போ. ஆனா நல்லா சுத்தல விடுறீங்களா? மெயின் ரோடுக்கு போனா போதுண்டா. கிருகிருன்னு வருது. ஏய் இந்த வழியா வந்த மாதிரி இருக்குடா. டைம் லாப்ஸ் எல்லாம் போட்டா. ஏய் இந்த வண்டியெல்லாம் நின்னுச்சுடா. இந்த தோப்புடா. ஏய் சுத்தி முத்தி ஓடைக்குள்ள தானே சுத்திக்கிட்டு இருக்கான். இதான்டா வழி. இதுதான் வழியா? அந்த தோப்பு. ஆமா, அப்ப அந்த பக்கம் தான் போயிருந்துருக்கணும். எல்லாமே ஓடையா இருக்குடா. ஒன்றும் வழி தெரியல. ஓலை சோளக்காடை எல்லா பக்கமும் அப்படியே தான் இருக்கு. அதனால எல்லாமே வந்த வழி மாதிரியே தெரியுது. ஓலை சோளக்காடை இருக்கட்டியும். இதாண்டா வந்த வழி தான்டா. ஏய் இந்த பாறை நான் பார்க்கவே இல்லடா. எப்படா எல்லாத்தையும் வந்த வழின்றேடா. உன் தம்பி சொன்னா தெரியும். இருக்க வந்த வழியில இருக்கேன். ஆமாடா. நீ என் நிலைமை ரொம்பவும் கவலைக்கிடமா இருக்குடா.
முடியல, சீரியஸாக சத்தியமாக முடியலைங்க. இன்னைக்கு நாள் அதாவது அமையலை, என்ன சொல்கிறது, இன்னைக்கு நாள் ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு பயணம் இருந்தது. ஸோ தேவனங்குறிச்சி மலையில் போய் சரியான வெயில் வச்சு செய்யோன்னு செஞ்சிருச்சு. வெயில் தாங்க முடியாமல் அப்படி சரி ஓகே ஃபால்ஸில் தண்ணி இருக்கும் அப்படின்னு நினச்சி குளிக்கலாம் வந்தால் அங்கே ஃபால்ஸில் தண்ணியும் இல்லை. சரி ரைட்டு இன்றைக்கி நாள் நமக்கு இல்லை அப்படின்னு பார்த்தா சரி வேறு ஏதாவது இடத்துக்கு போகலான்னு பார்த்தா பாடி கொத்தளிக்கல, செம்ம ஹீட்டு. ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு இந்த கேரளா ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ லைட்டாக வெயில் அடித்தா என்னால் ஹீட்டு தாங்க முடியாது. ஸோ அவ்வளோ ஹீட் வேகமாக பாடி டெம்பரேச்சர் ஹீட் ஆயிரும். அந்த கேரளா ஆக்சிடென்ட் அப்புறம் தான் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பட் முதக்கு இப்போ பரவாயில்ல, பட் அந்த இஷ்யூஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் என்னால் ரைட் பண்ண முடியல. ஸோ கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே 2 பிளேஸ் தான், அந்த கல்லுப்பட்டி தேவனங்குறிச்சி மலை, அப்புறம் இந்த பக்கம் வந்து ரவுண்ட் அடித்தேன். அதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது. ஸோ அதுக்குள்ளே ஈவினிங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஈவினிங் 5 o'clock ஆயிடுச்சு. இங்கே வந்து இப்போ நேராக வீட்டுக்கு வேறு போகணும். சரி ஓகே, இந்த எபிசோடில் இதோட முடிஞ்சுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்லாம் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 2 டேஸ் தான் ரைட் இருக்குது. இன்னைக்கு வந்து நாளைக்கு ஒரு நாள், அதுக்கப்புறம் இன்னொரு நாள், அதோட டோட்டலாக மதுரை டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 25, 26 இல்லை 27 அந்த அவ்வளோதான். இன்னும் ஒரு 7 எபிசோட் இல்லை 8 எபிசோட் கிட்ட வரும். அதுக்கப்புறம் மதுரை டிஸ்ட்ரிக்ட் மொத்தமாக முடிஞ்சிடும். ஸோ இன்னும் 37 மாவட்டங்கள் போக வேண்டியது இருக்குது. போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ டாடா பை சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். அப்புறம் நீங்கள் எந்தெந்த மாவட்டம் சில கால்பஸ்லாம் பண்ணுங்க, கண்டிப்பாக அந்த மாவட்டம் வரும்போது ஒரு மீட்டப் ஒன்று போட்டுடலாம், பார்க்கலாம். சரி ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். டாடா பை சி யூ. அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்போ ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்க்காம அதுக்கு முன்னாடி லைஃப்பை பார்த்துக்குங்க. அதான் முக்கியம், லைஃப் ஹெல்த், இது 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் விஷயம் ஹெல்த் பார்த்துக்குங்க. வாட்டர் பாட்டிலாம் வாங்கிட்டு கிட்டத்தட்ட இன்றைக்கி மட்டும் 10 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிச்சிருப்பேன். ஸோ முக்கியமாக ஹெல்த் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்களோ எந்த வேணால் பண்ணுங்கள், பட் ஹெல்த் இஸ் மஸ்ட். அது இல்லாட்டி எதுவுமே பண்ண முடியாது. அத்தியாவசியம், அவசியம். உடல் நலத்தை நல்லா பார்த்துக்குங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற எதுவாக இருந்தாலும். ஸோ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால. சரி ஓகே, டாடா பை சி யூ, பார்க்கலாம்.